பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சமாதானமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம். சங்கீதம் 46:1 பாருங்கள். தேவன் எனக்கு அடிக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்ற தாவீது சொல்கிறார். ஒரு தாவீது ராஜா பாருங்கள். அவர் எப்படி சொல்கிறார்? ஒரு மனுஷன் எனக்கு அடிக்கலமும் துணைன்னு சொல்லலை. அவருக்கு இருக்கிற வேலைக்காரங்களோ இல்லை குழந்தைகளோ மனைவிகளோ அவங்கெல்லாம் எனக்கு துணைன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனே நமக்கு அடிக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்தியோ அந்தஸ்தோ நகையோ பணமோ இதெல்லாம் நமக்கு அவருக்கு துணை இல்லை. ஆனால் ஆபத்து காலத்தில் கர்த்தர் மட்டும்தான் அவர் துணை. அவர் கூட நிறையா பலசாலிகள் இருந்திருப்பாங்க, பராக்கிரமசாலிகள் இருந்திருப்பாங்க. ஆனாலும் அவருக்கு அந்த நேரத்தில் அந்த பலசாலிகளோ பராக்கிரமசாலிகளோ ஒரு துணை இருக்குது அப்படின்னு அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனே எனக்கு அடிக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருந்தார் அப்படின்றாரு. இந்த உலக பிரகாரமான ஜனங்கள் எனக்கு துணை இல்லை, எனக்கு கர்த்தரே எனக்கு துணை. அதுபோல் தான் உங்களுக்கும் எனக்கு கூட இந்த உலக பிரகாரமான ஜனங்கள் இல்லை துணை. ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு போலீஸ்காரனோ யார் இருந்தாலும் சரி நம்மளுக்கு துணை இல்லை. அவர் நம்பி நம்ம வாழவே கூடாது. கர்த்தர் மட்டும் தான் நம்ம நம்பணும். கர்த்தர் தான் எனக்கு துணைன்னு அவர் சொல்கிறார். அதுபோல் அன்பார்வர்களே, நான் உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு யார் துணைன்னா, நம்ம ஆஸ்தியோ அந்தஸ்தோ பணங்களோ இல்லைங்க, நம்ம பிள்ளைங்களோ இல்லைங்க, நமக்கு யார் கணவரானாலும் இல்லை. யார் நமக்கு துணைன்னா கர்த்தர் மட்டும்தான் துணை. அவரை மட்டும்தான் நம்பி வாழுங்க. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அதே போல் பாருங்கள், அதே தாவீது சொல்கிறார். சங்கீதம் 18:1 கூட பாருங்கள். என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே அன்பு கூறுகிறேன் என்றார். என் பலனாகிய கர்த்தா உங்களை மேலே அன்பு கூறுகிறேன். உங்களை தவிர இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை அப்படின்றார். உங்களுக்கே நான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறேன் சுவாமி அப்படின்றார். அந்த விசுவாசம் உங்களுக்கும் வேணும், எனக்கும் வேணும். தேவன் மேலே நீங்கள் சாய்ந்து இருக்கும்போது கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவங்கள அவர் ஒரு நாளும் உங்களை என்ன பண்ணார்? வெட்கப்பட்டு தான் விடவே மாட்டார். அதே சங்கீதம் 28:7 பாருங்கள். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாக இருக்கின்றார். என் இருதயம் அவரையே நம்பி இருக்கின்றது. மனுஷன் நம்பலை, உலக பிரகாரமான காரியங்கள் நம்பலை, ஒரு வேலை நம்பலை, எதுவும் நம்பலை. அவர் இருதயம் யார் நம்பி இருக்கிறதா? கர்த்தர் மட்டும் நம்பி இருக்கிறது. அதுபோல் உங்கள் இதயம் என் இதயம் கூட யார் நம்பணும்? கர்த்தர் மட்டும் நம்பணும். நான் சகாயம் பெற்றேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? நம்பிக்கையாக இருந்து கர்த்தர்கிட்ட அவர் சகாயம் பெற்றார். ஆகியாலே என் இருதயம் களி கூர்ந்தது, என் பாட்டினாலே அவரை துதிக்கிறேன்றார். பாருங்க, அவங்க இருதயம் என்ன பண்ணார்? தேவன் நம்புறதுனால அவர் என்ன சகாயகராக இருந்து அவர் பாதுகாத்தார். அதனாலே தான் அவர் இருதயம் களி கூர்ந்தது அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு பாடி துதிக்கிறார். அன்பானவர்களே, அதுபோல் தான் நீயும் நானும் கூட என்ன பண்ணணும்? தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்து அவர் சகாயம்தான் நம்மளுக்கு வேணும். இந்த உலக பிரகாரமான சகாயமோ மனுஷன் சகாயமோ நம்மளுக்கு தேவை கிடையாது. தேவன் சகாயம் இருந்தால் எப்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? பாதுகாப்பு நம்மளுக்கு இருக்கணும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதுபோல் தேவனோட சமாதானம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேணும். அது மட்டும் கேளுங்க. அதே போல் சங்கீதம் 73:2 நீங்கள் பார்க்கும்போது, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுவதில்லை, என் அடிகளை செருக்குவதும் இல்லை என்றார். செருக்குவதும் இல்லை அப்படின்றார். அதுபோல் அன்பானவர்களே, நம்ம கால்கள் தள்ளாடாதபடி, நம்ம கால்கள் செருக்காதபடி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தூதர்கள் விட்டு நம்மளை பாதுகாக்கிறார். பணிவீடு ஆவிகளை விட்டு அவர் நம்மளை என்ன பண்ணார்? பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதே போல் சங்கீதத்துலேயே கூட 91 கூட பார்க்கலாம். உன்னை கால் இடராதபடி உன்னை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் அன்பானவர்களே, கர்த்தரை சார்ந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, ஆமென். கர்த்தாவே, தேவனே நமக்கு அடிக்கலம், எங்களுக்கு அடிக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார் என்று தாவீது ஜெபித்தது போல் நாங்களும் கூட கர்த்தாவே இந்த காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஜெபிக்க கிருபை தாங்க. அவங்களெல்லாம் தேவனே நீரே அடிக்கலமும் துணையமாக இருந்து அவங்க தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களும் மேலே அவங்க கரம் இருக்கட்டும். அவங்கள ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.